ஹாய் ரோக்லே, ஹாய் தம்பிங்களா, ஸ்பெஷலாக பேச்சுலர்ஸ் தம்பிங்களுக்கு சதீஷ் நவீன் தம்பு, விஸ்வா மாஸ்க் தம்பு உங்கள் எல்லாத்துக்கும் தான் இந்த வீடியோ. இன்றைக்கி கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்துச்சு. சரி சப்பாத்தி செஞ்சிடலாம், ரைஸ் டெய்லி போரு, கொஞ்சம் பழைய சாப்பாடு இருக்குது. பிருத்வி சாயந்தரம் வரும்போது அவனுக்கும் பழைய சாப்பாடு வெங்காயம் கொஞ்சம் போட்டு கரைச்சி கொடுத்துர்லாம், நாங்களும் மத்தியானத்துக்கு அதே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். சப்பாத்தியும் சின்ன சோயா முள்ளங்கி போட்டு ஒரு சப்ஜி செய்கிறேன். இது நீங்கள் சப்பாத்திக்கு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சாப்பாட்டுக்கு நல்லா இருக்காது, சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் காஞ்சிட்ருக்குது. எப்பவும் போல் கடுகு ஜீரகம் முதல்ல போட்டுருங்க. கடுகு ஜீரகம் ரெண்டுமே போட்டாச்சு. இங்கே வெங்காயம் தக்காளி, பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 2 தக்காளி, கருவேப்பிலை 3 இதில் போட்டுருங்க. 3 எண்ணெயில் போட்டாச்சு. கொஞ்சம் கல் உப்போ இல்லைன்னா நார்மல் சால்ட்டு போட்டு இதை நல்லா சாட்டை பண்ணிக்கோங்க. காய்க்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள் போட்டுருங்க. மிளகாய் இதில் போட்டிருக்கேன், கொஞ்சமாக மிளகாத்தூள் போடுவேன். இங்கே சின்ன சோயா சுடுதண்ணியில் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு. இதை புழிஞ்சு எடுத்து இதில் போடணும். கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டவர்களே. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சப்ஜி சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டா. மிளகாத்தூள், இது கொத்தமல்லி தூள் போட்டிருக்கேன். இப்போ இதுலேயே சோயா சங்க்ஸும் புளிஞ்சு விட்டுட்டு போட்டுற போகிறேன். சோயா சங்க்ஸ் போட்டு ஒரு 2 நிமிஷம், இன்னும் கொஞ்சம் இந்த தக்காளியெல்லாம் வேகட்டும். 2 நிமிஷம் இதுவும் வேகட்டும். அதுக்கப்புறம் முள்ளங்கி போட்டுட்டு வேக வச்சா பொரியல் மாதிரி கொஞ்சம் செமி ட்ரையாக வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லியில் போட்டு இறக்க வேண்டியதான். செம்ம ஈஸி சப்ஜி, ஹெல்தி சப்ஜி. முள்ளங்கி இந்த மாதிரி சொரவி வச்சுருக்கேன், பெரிய இதில் சொரவி வச்சுருக்கேன். இதை போட்டு மூடி வச்சிட வேண்டியதான். ஒரு 1/4 டம்ளர் மட்டும் லேசாக தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றலைனாலும் பரவாயில்ல, நான் கொஞ்சம் லிக்விடு லேசாக கிடைக்கட்டும் அப்படின்ட்டு 1/4 டம்ளர் ஊற்றிருக்கேன். அவ்வளோதான். கொத்தமல்லி எல்லாம் போட்டு இப்படி செமி கிரேவி மாதிரி இறக்கியாச்சு. உங்களுக்கு வேணும்னா ட்ரையாக பண்ணிக்கோங்க, அப்போ தண்ணியே ரொம்ப ஊற்ற வேண்டாம், முள்ளங்கியே தண்ணி விடும். ஓகேவா வரவங்களே? வாங்க சாப்பிட்லாம். எங்கள் வீட்டில் சப்பாத்தி, முள்ளங்கி, சோயா போட்டு சப்ஜி, இங்கே பச்சை பயிர் ரெடி ஆகிட்டு இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். முட்டை ஆம்லேட் போடணும். ஹாய் ரோக்லே, வெரி குட் மார்னிங். வாங்க சாப்பிட்லாம். ஓம் முருகா, சரவண பவா, காட் பிளஸ் ஆல் ஆஃப் அஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் மெனுக்கு டெய்லி சாப்பாடு சாப்பிட்டு போர். பழைய சாப்பாடு கொஞ்சோண்டு இருக்குது, ஆளுக்கு ஒரு டம்ளர் அதுவும் வந்துடும். இவன் ஈவினிங் காலேஜ்லேருந்து வந்ததுக்கப்புறம் குடிப்பான். வந்தோடனே கொடுத்துட்டு அப்புறம் தான் டீ கொடுக்கலான்ட்டு இருக்கேன். சப்பாத்தீஸ், இங்கே சப்பாத்தீஸ் இருக்குது. பெப்பர் ஆம்லேட், கொஞ்சோண்டு ப்ரோட்டீனுக்கு வேண்டி பச்சை பயிறு தாளிச்சிட்டேன். இது முள்ளங்கியும் சின்ன சோயா போட்டு சப்ஜி. இது ப்ரிப்ரேஷன் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் அப்புறமா, ஸ்பெஷலி தம்பிங்களுக்கு வேண்டி சப்பாத்தி செஞ்சு இது ஈஸியாக செஞ்சுக்கலாம். சோயா சங்க்ஸ் இல்லாமையும் செஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நான் சோயா சங்க்ஸ் எக்ஸ்ட்ராவாக போட்டேன், கொஞ்சம் நிறையா கிடைக்கட்டும் அப்படின்ட்டு. ஹாவ் அ சக்ஸஸ்ஃபுல் டே. பாய் ஆல் உறவுகளே. டேக் கேர் ஆல்.